வெல்கம் பேக். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நர்சரியில் வாங்குறப்ப தான் பூ பூக்குது பன்னீர் ரோஸு, அதுக்கப்புறம் பூக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அதுக்கு காரணம் நிறையா இருக்குங்க. ஏன்னா நர்சரியில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒட்டு போட்ட பன்னீர் தான் கொடுப்பாங்க. கீழே இருந்து பிரான்ச்சஸ் வந்து ஆண் கிளை பெண் கிளை இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னோடய ஃபார்மில் நான் நட்டுக்கிற பன்னீர் ரோஸு கட்டிங் இதிலேருந்து தான் நாங்கள் தாய் செடியிலேருந்து தான் கட்டிங்ஸ் எடுத்து பெரும்பாலும் நாங்கள் கொடுப்போம். அதேமாதிரி பன்னீர் ரோஸில் 7 இலை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. 7 இலை வந்து வருது, அதனால் அது வந்து ஆண் கிளை 1 2 4 6 7 புரியுதுங்களா? 2 4 6 7 இது போல் வந்த செடி தான். நல்லா பாருங்கள், இதே இது தான், இதில் தான் இவ்வளோ முட்டு இருக்குது, புரியுதுங்களா? அதாவது 7 ஆண் கிளைன்றது அது வேறு. இந்த மாதிரி பெண் கிளையிலையும் ஃபஸ்ட்டு பூக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இலை தான் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா 7வது இலையாக வந்து அந்த பூ வைக்கிற டைமில் 7வது இலை வரும். அதனால் இது வந்து ஆண் கிளை. பெரும்பாலும் பேர் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டுறீங்க. அது போல் பண்ணக்கூடாது.